அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தம் குறித்து அவரிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நான் இனி அவர்களுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை எனவும் கூறியுள்ளார். போர் நிறுத்தம் முடிந்துவிட்டது என தான் நினைப்பதாக கூறிய சில மணி நேரத்திலே ஈரானை கடுமையாக தாக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். துருக்கியில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ள ட்ரம்ப் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். ஈரானிய தலைமை பற்றி குறிப்பிடுகையில், இனி அவர்களுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள எனக்கு விருப்பமில்லை. அவர்கள் மோசமானவர்களால் வழி நடத்தப்படுகிறார்கள் என தெரிவித்தார். இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை குழுவினர் தொடர்ந்து பேசலாம் என்று தெரிவித்த ட்ரம்ப், ஆனால் அவர்கள் நேரத்தை விரயம் செய்வதாகவே நான் நினைக்கின்றேன் என்று கூறியுள்ளார். ட்ரம்பின் கருத்துக்கள் பிராந்தியத்தை நெருப்பை நோக்கி நகர்த்துவதாக கூறும் ஈரானிய அதிகாரி ஒருவர் பிராந்தியத்தில் உள்ள ஈரானின் பினாமிகள் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாகவும் எச்சரித்தார். கடந்த ஜூன் 17 ஈரான் அமெரிக்கா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதையொட்டி இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை அறிவித்தன. ஆனால் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் ஹோர்முஸ் நீரிணையை மூடியது ஈரான். இந்த மூடலை மீறி ஹோர்முஸை கடக்க முயலும் கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறது ஈரான். ஈரானின் அந்த தாக்குதலுக்கு பதிலடி தருகிறது அமெரிக்கா. இதே மாதிரியான சம்பவம் ஒன்றுதான் நேற்று முன்தினம் நடந்தது. இந்த நிலையில் தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ட்ரம்ப் வாய் திறந்துள்ளார். ட்ரம்பிடம் ஏதோ மாற்றம் உள்ளதாக சர்வதேச செய்தியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே போட்டி தாக்குதல்கள் நடைபெற்றதை தொடர்ந்து ட்ரம்பின் கருத்துக்கள் வந்துள்ளன. செவ்வாய்க்கிழமை அன்று 80க்கும் மேற்பட்ட ஈரானிய இலக்குகளை தாக்கியதாக அமெரிக்கா தெரிவித்தது. அதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் 3 கப்பல்கள் மீது நடைபெற்ற தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவின் பதில் தாக்குதல்கள் அரங்கேறியுள்ளது. தற்போது ஈரானுடன் எந்தவொரு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவில்லை என கூறும் ட்ரம்ப், எதிர்கால தாக்குதல்கள் பாலங்கள், கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் உள்ளிட்ட முக்கிய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைக்கலாம் என்று எச்சரித்தார். அமெரிக்கா கார்க் தீவை கைப்பற்றலாம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இங்குதான் ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி முனையம் இருக்கின்றது. அதற்கு எதிராக ஈரானால் எதுவும் செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார். ஒரு முக்கியமான தாக்குதல் நடத்தப்படலாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெட்செட், அத்தகைய தாக்குதல்கள் நடந்தால் இது ஈரானுக்கு உள்ளே பகுதிகளை இலக்கு வைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஈரானுடனான தனது ஏற்பாடு முடிந்துவிட்டது என தெரிவித்துள்ளார். ஈரானுடன் தான் மகிழ்ச்சியாக இல்லை என கூறிய ட்ரம்ப், ஈரான் அணு ஆயுதங்கள் பெற அனுமதிக்க கூடாது என்பதே அமெரிக்காவின் நிலைப்பாடு என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஒட்டுமொத்த விஷயமும் ஆட்சி மாற்றம் பற்றியது அல்ல. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்கா கணிசமான முன்னேற்றம் கண்டுள்ளது என கூறியுள்ளார். ஸ்டீவ் விட்டஹோப் மற்றும் ஜெரால்ட் குஷ்னர் உடன் பேசுவேன் என கூறிய ட்ரம்ப், பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வருவது ஈரானின் முடிவு என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய ட்ரம்ப், அவர்கள் அணு ஆயுதங்களை பெறக்கூடாது என அனைவரும் ஒப்புக்கொள்கின்றார்கள். நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை அடைந்தோம், ஆனால் அதற்கு பிறகு அத்தகைய பேச்சுவார்த்தைகளே நடக்கவில்லை என ஊடகங்களிடம் காட்டுவதற்கு முயற்சித்தனர் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பதிலடி தாக்குதல்களில் நிகழ்ந்ததை தொடர்ந்து ட்ரம்பின் கருத்து வந்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக இரு நாடுகளுக்கும் ஒருவரையொருவர் குற்றம் சுமத்துகின்றனர். அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் 8 ஈரான் வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஈரானிய ராணுவத்தை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. பல ஈரானிய ஊடகங்களில் வெளியாகியுள்ள அந்த அறிக்கையில் கொல்லப்பட்ட வீரர்கள் விமானப்படை மற்றும் கடற்படையில் பணியில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீரர்கள் பந்தர் அப்பாஸ் மற்றும் புசசில்ஹரியில் பணியில் இருந்ததாகவும் அறிக்கை கூறுகின்றது. ஈரான் அரசு ஊடக பிரிவான IRIB-யின் ஆங்கில மொழி தொலைக்காட்சியான பிரஸ் டிவி பாதுகாப்புத்துறை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியிட்ட செய்தியில், நாட்டிற்கு எதிராக ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் ஹோர்முஸ் நீரிணையில் அனைத்து கடல் போக்குவரத்தையும் ஈரான் மூடும் என கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தாக்கப்படும் ஒவ்வொரு ஈரானிய இலக்குகளுக்கும் குறைந்தபட்சம் 2 இலக்குகள் ஈரான் தாக்கும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்ததாக அந்த செய்தியில் கூறுகின்றது. மேலும் பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் கூட்டாளிகளிடையே ஈரான் வேடுபடுத்தி பார்க்கவில்லை என்று தெரிவித்ததாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரானின் சிரிக், பண்டார் அப்பாஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் ஏவுகணை மையங்களும் வானூர்தி தளங்களும் குறிவைக்கப்பட்டன. இந்த தாக்குதலில் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லை என்றாலும் பல மீன்பிடி படகுகள் தீக்கிரையாகின. அண்மையில் கொல்லப்பட்ட ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி ஊர்வலத்திற்காக கொம் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அமெரிக்காவிற்கு எதிராக முழக்கமிட்ட நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தது என்ற அமெரிக்க ஜனாதிபதியின் அறிவிப்பால் அனைத்து உலக சந்தையிலும் கச்சா எண்ணெய் விலை 5% உயர்ந்துள்ளது. ட்ரம்ப் ஈரான் இறுதி உடன்படிக்கைக்கு வர வேண்டும், இல்லையெனில் அந்த நாட்டின் வளங்கள் முழுமையாக அளிக்கப்படும் என இதற்கு முன்னதாக அவர் மிரட்டல் விடுத்திருந்தார். அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தால் பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. கட்டாரின் எரிவாயு கப்பல் மீதான தாக்குதலுக்கு ஈரானே காரணம் என கட்டார் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் வளைகுடா பகுதியில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது.